இந்த சொப்பனம் அப்படிங்கிறது தூங்கும் போது நமக்கு வரக்கூடியது. தரிசனம் அப்படிங்கும்போது நம்ம முழித்திருக்கும் பொழுது ஜெபிக்கும் போது தேவன் ஒரு படக்காட்சியை போல காட்டுவது. ஏன் இந்த சொப்பனம் அப்படின்னு சொன்னால், சொப்பனம் இல்லாமல் தேவன் அந்த மனிதனுக்கு சில காட்சிகளை காட்ட முடியாது, சில காரியங்களை பேச முடியாது. அப்போ தேவன் இந்த சொப்பனத்தை பேசுவதற்கு ஒரு வாயிலாக, ஒரு வழியாக தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளாக நீங்களும் வரக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியுமானா அறிந்து கொள்ள முடியும். நம்ம படுக்கைக்கு போகிறதற்கு முன்பாக உங்கள் கண்கள் டிவியவோ அதிக நேரம் செல்ஃபோனை பயன்படுத்துவதை நிறுத்திட்டு உங்கள் கண்கள் வசனத்தை பார்க்கட்டும், வசனத்தை தியானிக்கட்டும், வசனத்தை வாசிக்க கேளுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நான் தூங்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தூங்குகிற நேரம் கூட ஆசீர்வாதமான நேரம். தூங்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கப்பா, இன்றைக்கி என்னோட பேசுங்கப்பா, வரக்கூடிய காரியங்கள், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க. ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் உங்களுக்கு பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், உன் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். மூப்பர் அப்படிங்கிறது வயோதிபர்களை மாத்திரமல்ல, வசனத்தில் பழகினவர்களையும் குறிக்கும். தேவன் சொப்பனத்தின் மூலமாக உங்கள்கிட்ட பேசி வரக்கூடிய காரியங்களை அறிவிப்பார். சில தீமைக்கு ஏதுவா ஆபத்துக்களை வரலாம். ஆபத்துக்களை தேவன் உங்களுக்கு காட்டும்போது அவைகளுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கலாம். யாராவது நம்ம கேட்டிருப்போம், ஏதாவது ஒரு மரணங்கள் நடந்த இடங்களில் நம்ம போவோம். அப்போ சொல்லுவாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ஏதோ ஒரு கூட்டத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அல்லது ஏதோ அழுகிற சத்தத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது கண்டிப்பாக அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவைகளுக்காக நம்ம ஆயத்தமாகவும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க தேவன் வைத்திருக்கிறார். நம்மளை தயார்படுத்த, நம்மளை ஆயத்தப்படுத்த, வரும் காரியங்களை அறிந்து கொள்ள, நம்ம எச்சரிக்கப்பட, நேரான வழியில் நடக்க, இதற்காக தேவன் சொப்பனத்தை வைத்திருக்கிறார். ஜெபிங்க. தேவன் வரும் காரியங்களை உங்களுக்கும் அறிவித்து எச்சரிப்பை கொடுத்து அவருடைய வழியில், நீதியின் பாதையில் உங்களை நடத்துவார்.